அனைவருக்கும் வணக்கம். இது ஏவி ஐடியாஸ் தமிழ் கைடு ஃபார் யுவர் ஹோம் தியேட்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு 4.1 ஆர் 5.0 சேனலுங்கிற ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கால் பண்ணிவிட்டு யோகா ரூம் ஒன்று இருக்கிறதாவும் அதில் வந்து நல்ல குவாலிட்டியான ஆடியோ ப்ளூடூத் வழியாக கேட்கணுங்க, அதுக்கு ஒரு ஸ்பீக்கர் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தார். அப்போ அவர் வந்து 4 ஸ்பீக்கர் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த ரூம் ஃபில்லிங்கும் பண்ண முடியுங்கிறனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அதுக்கு மார்க்கெட்டில் என்ன இது பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு பார்த்து இந்த மாடல் சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபாசி ஆடியோ HD4Sங்கிற ஒரு 4.1 ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் தாங்க. ஓகேங்களா? இதை வந்து 5 சேனலாகவும் நம்ம ரன் பண்ணிக்க முடியும், சப்வூஃபர் வேண்டாங்கிற பட்சத்தில். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இதில் என்னென்ன உங்களுக்கு வாட்ஸ் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 4.1 யூஸ் பண்ணும்போது 4 சேனலுக்கு இண்டிவிஜுவலாக 30 வாட்ஸ் பவரும், சப்வூஃபருக்கு வந்து 60 வாட்ஸ் பவரும் எடுத்துக்க முடியும். அதுக்கு வந்து 4 ஓம்ஸ்லேருந்து இது வந்து 8 ஓம்ஸ் வரை சப்போர்ட் பண்ணும். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் கேட்டிங்கன்னா, ஒரு பெட்ரூமில் பாட்டு கேட்குறக்கும், இல்லை ஒரு ஜிம்மு வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு யோகா ரூம் அந்த மாதிரி இதில் மைல்டாக பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்க, சார் நல்ல ஆடியோ குவாலிட்டியில் நான் சாங் கேட்கணும், ஒரு பட்ஜெட் இதெல்லாம் சொல்லுங்கம்பாங்க. பட் பட்ஜெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா இதுவே 12,000 வந்துடுது. இருந்தாலும் இதை நான் செலக்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னங்கிறது சொல்லிடுறேன். அவங்க ரூமுக்கு 4 ஸ்பீக்கர் போடுறதுனால நம்ம வந்து 4 டெர்மினல் அவுட் இருக்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இன்னொன்று, அவர் ஆடியோ வந்து குவாலிட்டி வேணும்னு சொல்லியிருந்தார். ஸோ அது அப்படி பார்க்கும்போது இந்த இதில் வந்து ஆப்டிக்கல் இன்புட்டு, ஆக்ஸ் இன்புட் இருக்குது. அது போக இதோட டிஎஸ்டி வேல்யூ பார்த்திங்கன்னா 0.03 கொடுத்துருக்குறாங்க. அப் டு 4 சேனல் வரை நம்ம எடுத்துக்க முடியும், சரிங்களா? இதோட என்னென்ன வருதுங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த ஆம்பிளிஃபையரு ஒரு பவர் கார்டு அவங்களே கொடுத்துட்றாங்க, ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ரிமோட்டும் வந்துடுது, ஓகேங்களா? ஸோ ரிமோட்டில் நீங்கள் வேல்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மியூட்டு, பவர் ஆஃப் ஆனு, சாங் செலெக்ஷன் மாற்றிக்கலாம். ஆப்டிக்கல், ஆக்ஸு, ப்ளூடூத்து, இங்கே வந்து லைட்டு எல்இடி, இதில் லைட் எரியும், வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது கூட ஒரு ப்ளூடூத் ஆண்டனா ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட மேனுவலுங்க. மேனுவலில் வந்து ஜென்ரலாகவே அவங்க என்னென்ன இது பண்ணுறது வருதுங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை கூட இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னங்கிறது சொல்லிட்டாங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற இது வந்து ஆடியோ சிப் என்னங்கிறது யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4.1, 5.1 சேனலாக 5.0ங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பீடியன்ஸ் பார்த்திங்கன்னா 4 ohms to 8 ohms சப்போர்ட் பண்ணும். 3.5 mm ஆக்ஸும் ஆப்டிக்கல் ப்ளூடூத் வழியாக சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ப்ரீஅவுட் ஒன்று 3.5 ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதோட சிக்னல் நாய்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா 88 டெசிபலும், டைனமிக் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 89 டெசிபல் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ராக்ஷன் வந்து நம்ம அப்ளை சொன்ன மாதிரி 0.03 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இதோட ஸ்பெக்குங்க, ஓகேங்களா? ரைட்டுங்க. இப்போ இது வந்து ஆப்டிக்கல் இன்புட் இருக்கனால இதை 5.1 யூஸ் பண்ண முடியுமா, இல்லை 5.0 யூஸ் பண்ண முடியுமாங்கிற கேள்வி வரும். கண்டிப்பாக இது வந்து ஸ்டீரியோ. ஸோ நீங்கள் 5.1 சிக்னல் ஆப்டிக்கலில் கொடுத்தாலும் இது சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஆப்டிக்கல் எதுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த ஆக்ஸ் இன்புட் எதுக்கு கொடுத்துருக்காங்கங்கிறதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். ஸோ ப்ளூடூத்துக்கும் போது நீங்கள் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, இங்கே வந்து சப்வூஃபர் ஆர் சென்டர் சேனல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் 5 சேனலில் சப்வூஃபர் வேணுன்னா சப்வூஃபராக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 5 சேனலில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இதில் இன்னொரு இது எதுக்கோசரம் நான் இது சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பழைய மாடல் சோனி ஹோம் தேட்டரு, சாம்சங் ஃபிலிப்ஸு இந்த மாதிரி ஹோம் தேட்டர்லாம் வாங்கியிருப்பீங்க. அந்த செட்டு ப்ராப்ளமாக இருக்கும், பட் அதோட ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஒரு சில டவர் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க, ஒரு சில சின்ன சின்ன சேட்டலைட் பேக்கேஜ் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்பீக்கரும் அதுக்கு பேசிவ் சப்வூஃபர் வருதுல்ல, அந்த மாதிரி இருந்தால் தாராளமாக இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து 4 சேனலுக்கு இது எடுத்துக்கிட்டு சப்வூஃபருக்கு இது எடுக்கலாம். ஸோ சப்வூஃபரும் சென்டர் சேனல் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒரே சிக்னலாக வருமானா, அவங்க அதுக்கு தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சுவிட்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சப்வூஃபர்னால் நீங்கள் இந்த சைடு ஆன் பண்ணணும், இல்லை சென்டர் சேனலில் யூஸ் பண்ணணுன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற நாபை மூவ் பண்ணி விடணும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து 5 சேனலுக்கோசரம் தான் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதே சப்வூஃபர் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் கீழே ரைட் சைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இது சப்வூஃபர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 4 சேனல் ஒரு சப்வூஃபராக யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ப்ளூடூத் ஆண்டனா மாட்டுறக்கும் ஆப்டிக்கல் இன்புட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஆக்ஸ் இன்புட் ஆக்ஸ் இங்கே இருக்குது, ப்ரீ அவுட் இங்கே இருக்குது. ஸோ ப்ரீ அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்ஸ் இன்புட். சரி, இந்த ஆக்ஸுக்கு என்னென்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் ஃபோனில் ஹெட்ஃபோன் அவுட் இருக்குது அப்படின்னா இந்த ஆக்ஸ் கேபிள் எடுத்து நீங்கள் மொபைல் ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு இது கனெக்ட் பண்ணலாம். அது போக நம்ம அலெக்ஸா ஆல்ரெடி போட்டிருந்தோம்.
ஸோ அலெக்ஸாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் கமெண்ட்டில் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அலெக்ஸா டிவைஸ் இருக்குன்னா நீங்கள் மொபைல்லேருந்து ப்ளூடூத்தோ இல்லை நீங்கள் ஸ்ட்ரீமிங் டிவைசஸ் அலெக்ஸா, ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரி இதெல்லாம் ப்ளே பண்ணுறீங்கன்னா தாராளமாக இதில் ப்ளே பண்ணும்போது இந்த ஆடியோ இங்கேருந்து அவுட்புட் எடுத்து இது கொடுத்தீங்கன்னா இது ஆம்ப் ஒர்க் ஆகிக்கும். இந்த ஆப்டிக்கல் இன்புட் என்னென்னா இன்னும் நீங்கள் நல்ல ஆடியோ கிளாரிட்டி கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து அன்றைக்கி போட்டிருந்தோம் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபைடு மினி ஸ்ட்ரீமிங் டிவைஸ் இருக்குன்றதும். ஸோ இந்த இதில் வந்து நம்மளுக்கு ஆப்டிக்கல் அவுட் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆப்டிக்கல் அவுட் எடுத்து நம்ம இதில் இன்புட் கொடுத்துட்டோன்னா இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நான் இது செலக்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, அவருக்கு 4 சேனல் கனெக்ட் பண்ணுறதுனால தான் இது செலக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அவர் வந்து 2 சேனல் வேணும்னு இருந்தாருன்னா 2 சேனல் ப்ளூடூத் ஆம்பே இதில் இருக்குது, அதே வாங்கியிருக்கலாம். பட் இது வந்து அவரோடது 4 சேனல் இருக்கிறனால அது கனெக்ட் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் அவருக்கு தேவையில்லை, ஏன்னா யோகா ரூமுங்கிறனால மைல்டாக மியூசிக் கேட்கணுங்கிறனால பேஸ் வேண்டாங்கிறனால நான் வந்து இப்போதைக்கு 4 சேனல் மட்டும் கனெக்ட் பண்ணுறக்கோசரம் பிளான் பண்ணி அவருக்கு எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த டிவைஸ் வந்து நல்லா இருக்குது, நான் செக் பண்ண வரேன். ஸோ கஸ்டமருக்கு கரெக்டான சாய்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கும் நீங்கள் பழைய மாடல் ஸ்பீக்கர்ஸ், அதாவது சோனி, ஃபிலிப்ஸ் அந்த மாதிரி ஹோம் தேட்டரில் வச்சு அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்குது சார், நான் பெட்ரூமில் வச்சு கேட்கணும், இல்லை லிவிங் ஹால்லேயே வச்சு நல்ல ஆடியோ கிளாரிட்டியில் கேட்கணும்னு நினச்சா இந்த ஆம்பு போகலாம் 4 சேனல் கனெக்ட் பண்ணுற பட்சத்தில். இல்லை சார் நான் அதில் 2 ஸ்பீக்கர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக இதுலேயே 2 சேனல் ஆம்பெல்லாம் நிறையா கிடச்சிட்ருக்குது. ஸோ அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பை பொறுத்தவரை இந்த ரேட்டுக்கு ஒர்த்தானா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா ஃபாசி ஆடியோ பொறுத்தவரை குவாலிட்டிங்கிறது பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால் இது வந்து கம்மி பட்ஜெட்டில் யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இதுவும் ட்ரை பண்ணுங்கள். இதுலேயே 2 சேனல்லாம் எடுத்திங்கன்னா 7000 8000 வரும். பட்டு நம்ம ஒரு அசம்பிள் ஆம்ப் போகும்போது உங்களுக்கு ப்ளூடூத்து, யூஎஸ்பி எல்லாம் அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஆடியோ டீட்டெயிலாக கேட்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அது வந்து அதில் வருமாங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தருவாங்க. ஆனால் அதுக்கும் அந்த மாதிரி பண்ணி தரணுன்னா அது வந்து செலவு அதிகமாகும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அது போகிறக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும்னா அது உங்கள் சாய்ஸுக்கு விட்டுறேன். எது உங்களுக்கு ஆடியோ டீட்டெயில் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். தேங்க்யூ. ஃபாசி ஆடியோ பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க. இதுதான் இந்த யோகா ரூமு. பார்த்திங்கன்னா எல்லாமே சேனல் ப்ராப்பராக அடித்து நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து 16x10 ரூமு. இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ ரிமோட்டில் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன், பாஸ் ரிலீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இது மாதிரி ஆம்பு தேவைன்னா தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டில் வெரைட்டி ஆஃப் இதில் ஆம்பிளிஃபயரில் கிடச்சிட்ருக்கு. ஸோ கூகுளில் உங்களுக்கு என்ன டைப்பில் வேணுமோ அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் இது மாதிரி ஆம்ப் இருக்கா இல்லையாங்கிறத அனலைஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன தேவைங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கோங்க. மேற்கொண்டு ஏதாச்சும் டவுட்டுனாலும் நம்மளை கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.